பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து புதிய 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள், தங்க கட்டிகள் உள்ளிட்டவை கடல் வழியாக இந்தியாவுக்குள் கொண்டுவரப்படுவதாக உளவுத்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து 4வது நாளாக மும்பை, கொச்சின், சென்னை உள்ளிட்ட துறைமுகங்களில் சுங்கத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை துறைமுகத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கண்டெய்னர்களை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் சுங்கத்துறை உதவியுடன் சோதனை நடத்தி வருகின்றனர். ஒரு கண்டெய்னரில் உள்ள பொருட்களை முழுவதுமாக ஸ்கேன் செய்து சோதனை செய்ய பல மணி நேரம் தேவைப்படுகிறது. ஸ்கேனர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தேக்கமடைந்திருக்கும் கண்டெய்னர்களை விரைவாக சோதனை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடத்தி வரப்பட்டதாக கூறப்பட்ட பொருட்கள் குறித்து இதுவரை எந்த விவரங்களும் அறியப்படவில்லை. இதனால் துறைமுகத்தின் இரு முனையங்களிலும் இறக்குமதி செய்யப்பட்ட 3000 கண்டெய்னர்கள் அங்கேயே தேக்கமடைந்திருக்கின்றன. கண்டெய்னர்களை இறக்குமதி செய்த கப்பல்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ள கண்டெய்னர்களை எடுத்துக்கொண்டு புறப்பட முடியாமல் முடங்கி உள்ளன. ஏற்றுமதி கண்டெய்னர்கள் லாரிகளில் துறைமுகத்தின் 0 நுழைவு வாயிலிருந்து காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் மற்றும் மாதவரம் வரை வழி நெடுகிலும் 4 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருந்த பழங்கள், காய்கறிகள், மீன் வகைகள், உணவுப் பொருட்கள் கெட்டுப்போய் உள்ளதாக வணிகர்கள் கூறுகின்றனர். கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வரும் சோதனையால் பல கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள்.